ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருகின்ற அக்ஷய திருதியை அன்று தங்கம் வாங்க ஒரு ரகசியம் தான் இன்றைக்கி ஒரு பரிகாரமாக பார்க்க போகிறோம். ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லாதவர்கள் அக்ஷய திருதியை முந்தின நாள் வரை இந்த பரிகாரம் செய்தாலே போதும். அது என்ன பரிகாரம்ன்றது பார்க்கலாம் வாங்க. அக்ஷய திருதி என்றைக்கு ஆரம்பிக்குதுன்றது பார்த்திங்கன்னா, அமாவாசைக்கு அடுத்த 3வது நாள் பார்த்திங்கன்னா திருதியை திதி ஏப்ரல் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:31 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை 2:12 மணிக்கு முடிகின்றது. இந்த ஒரு தீபம் ஏற்றினால் போதும். சித்திரை முதல் வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளார பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும். அட்சய திருதிய நாளில் நகை வாங்கும் யோகம் கிட்டும். பணம், நகை, பொருள், சொத்து சேரும். ஏதாவது ஒன்று அந்த அட்சய திருதி நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஒரு தட்டில் தாமரை இதழ்களை பரப்பி அதன் மேலே அகல் விளக்கு வைக்கணும். அதன் மேலே உப்புக்கல் வைக்கணும். அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இது தொடர்ந்து 2 வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி அட்சய திருதி பார்த்திங்கன்னா புதன்கிழமை வருது. அன்னைக்கு அதிகாலையிலே நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும். இந்த மாதிரி ஏற்றினால் ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு கண்டிப்பாக நகை, பணம், பொருள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சேரும். இது நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு சூப்பரான நாளாக அமையும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பாருங்கள். வெனஸ்டே நீங்கள் தங்கம் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு அதில் தாமரை இதழ்களை நல்லா பறித்து போட்டு ஃபுல்லாக அதை டிப் பண்ணி நல்லா ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அந்த தண்ணியை எல்லாருக்குமே தெளிச்சுட்டு, தங்கம் வாங்குறவங்க மெயினாக அதை தலையில் தெளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீடு முழுக்க தெளித்து விடுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் லக்ஷ்மி தாமரை வாசத்துக்கு அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்றது ஒரு சூட்சமமான பரிகாரம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.